முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் இடையிலான வார்த்தை போரால் தமிழகத்தில் கோடை வெயிலையும் தாண்டி பிரச்சார களத்தில் அனல் தெறிக்க ஆரம்பித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு தேர்தல் பிரச்சார பணிகளில் அதிமுகவும் திமுகவும் தற்பொழுது தீவிரம் காட்டி வருகின்றன. அதிமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் மேற்கொள்ளும் இபிஎஸ்க்கும் திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்யும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே தேர்தல் களத்தில் வார்த்தை போர் வெடித்துள்ளது. திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேலூர் தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதிக் கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோருக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூர், ஆம்பூர், குடியாத்தம் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். திமுக கூட்டணி கொள்கையில்லாத கூட்டணி என விமர்சித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களது குடும்ப உறுப்பினர்களே அமைச்சர்களாக வர முடியும் என்றும் சாடினார். 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கூட வந்தாங்க? குடும்பம் தான் பலன் கண்டது. நாட்டு மக்களுக்கு எந்த பலன் கிடைக்கல. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், பாஜக தலைவர் அமித்ஷாவிடம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக குறை கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஆரூரில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின், பாஜகவுடன் இணைந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறும் எடப்பாடி பழனிசாமியால் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற முடியவில்லை என குற்றம் சாட்டினார். சிறை செல்லாமல் இருப்பதற்காகவே பாஜகவுடன் அதிமுகவினர் கூட்டணி வைத்துள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மறந்துவிட்டு நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் தெய்வமாக இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா, அதிமுகவை இன்றைக்கு அடகு வச்சுட்டு, அடகு கடையில கொண்டு போய் அடகு வச்சுட்டு அமித்ஷாவிடத்தில் கொண்டு போய் அதிமுகவை இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மார்வாடு கடையில் போய் அடகு வச்சா கூட மீட்டுடலாம். ஆனா அமித்ஷாவிடத்தில் போய் நீங்க அடகு வச்சிருக்கீங்களே, அதை மீட்கவே முடியாது என்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு அந்த கட்சிக்கு உருவாகி இருக்கிறது. பணம் கொடுத்து முதலமைச்சர் பதவியை வாங்கியவர் பழனிசாமி என விமர்சித்துவிட்டு இப்பொழுது அதிமுகவுடனே ராமதாஸ் கூட்டணி வைத்திருப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருவதால் கோடை வெயிலை தாண்டி அரசியல் களத்தில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.